என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்தவர் ஐடி ஊழியர் கவின். இவருடைய படுகொலையில் இரண்டாவது குற்றவாளியாக இருந்த சரவணன் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனையோட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வந்து கொடுத்துருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இதை கூட வந்து நம்ம வந்து ஒரு நக்கலாக ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம். எதுக்கு அவருக்கு மட்டும் பிணை வந்து கொடுக்குறீங்க, அவங்க மகன் சுஜித்துக்கும் கொடுத்துருங்க, அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரிக்கு வந்து கொடுத்துருங்க, எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள மட்டும் சிறைக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னோட வந்து நம்ம காணொலி வந்து வெளியிட்டிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த பிணையை ரத்து செய்ய கோரி இன்று வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த பிணை கொடுத்தப்பவே நாங்கள் அந்த குடும்பத்தார்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறோம். ஒரு 2 நாள் சென்று வந்து தொடர்பு கொண்டு கேட்குறோம். என்னென்ன இந்த மாதிரி வந்து ஒரு பிணை வந்து கொடுத்துருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன சம்மந்தமாக எதுவும் நீங்கள் எதுவுமே பதிவு செய்யலை அப்படின்னு வந்து கேட்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது என் மகனுடைய கொலை குற்றவாளிகளை வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த சாட்சியில் உடைப்பதற்காண்டி வந்து ஒருவேளை நீதித்துறை வந்து இப்படி நிபந்தனையோட பிணை வந்து கொடுத்துருக்காங்களே என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்தார் உறவினர்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த பிணையை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து. சரிங்களா? அப்போ இந்த நீதித்துறையானது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான தீர்ப்புகள் எல்லாமே, அதாவது எப்படி சொல்கிறது, அகெயின்ஸ்டாக, அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எதிரான தீர்ப்புகள் வந்து நிறையா வந்திருக்கு. லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சின்னோட பிரச்சனையாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பார்லிமெண்ட் விஷயத்தில் போட்டது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கவினுடைய படுகொலையில் 2வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய எஸ்ஐ சரவணன் அவர்கள் வந்து சரவணன் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனையோட வந்து ஜாமீன் வந்து வெளியிட்டது. 2வது வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஆகாஷோடைய படுகொலை செய்த அந்த கொலை குற்றவாளிகளை ஏன் இன்ன வரைக்கும் கைது செய்யலை அப்படின்னு வந்து நீதியரசரமாக கேட்காம உடலை வாங்கி உடனே அடக்கம் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் இன்றைக்கி அடக்கம் பண்ணிடுவோம்னாங்க. நான் அதுக்கப்புறம் எந்த தீர்ப்பு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க போராட்டம் வந்து அப்படியே தொடர்ந்து தான் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுதோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞராக இருக்கிறவங்க ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கவினை படுகொலை செய்த அந்த ரவுடி சுஜித்து அந்த சிறையிலேருந்து ஒரு உசுரை எடுத்துட்டோமே அந்த வருத்தம்லாம் அவர் நடந்து வர ஸ்டைலை பார்க்கணுமே. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரிங்களா? அந்த பொண்ணு அந்த ஒரு வீடியோ போட்டதோடு முடிஞ்சிருச்சு. இனி யாரும் வேறு எந்த பாய் ஃப்ரெண்டும் வேறு யாரையும் லவ் பண்ண போதா, வேறு விஷயம் காலி பண்ண போதா அப்படின்னு வந்து தெரியலை. ஆனால் இந்த குடும்பத்தார், அதாவது கவினோட குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை சாட்சியில் உடைப்பதற்காக இவருக்கு பிணை வந்து கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு ஐயத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிணையை வந்து ரத்து செய்யணும், மீண்டும் அவர் வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி அதிகாரத்தில் வந்து இருக்கிறீங்க, அதுவும் சமூக நீதி துறையில் வன்னியரசு இருக்கிறீங்க, ஏன் இதை வந்து ஒரு சிவிராக எடுத்து உங்கள் கட்சி சார்பாக தான் இன்றைக்கி வந்து போராட்டம் வந்து பண்ணியிருக்கீங்க, சிவிராக எடுத்து ஏன் மறுபடியும் அதை பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ஆக போகுது, உங்கள்கிட்ட வழக்கறிஞர் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு அங்கே போராட்டம் பண்ணக்கூடிய அந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன், பாருங்கள். சரவணனின் பிணையை ரத்து செய். சரவணனின் பிணையை ரத்து செய். நியமித்திரு 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 உடனே நியமித்திரு. அரசு சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகனை நியமித்திரு. சட்டம் ஏற்று 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 ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் ஏற்றிடு. மாற்றிடு மாற்றிடு. விசாரணை அதிகாரி ராஜ்குமாரை
தமிழக அரசு 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 ரத்து செய் 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 நவீன் செல்வ கணேஷ் படுகொலையில் வினை வழங்கிய ஆணையை ரத்து செய்ய நடவடிக்கை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. கவின் ஆணவ படுகொலையில் வழங்கப்பட்ட பிணையை நீதிமன்ற பிணையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திடு. தமிழக அரசை எடுத்திடு. உச்ச நீதிமன்றமே சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய பிணையை ரத்து செய். உச்ச நீதிமன்றமே மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வழங்கிய பிணையை ரத்து செய். ஆணவ படுகொலையில் வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய். தண்டனை வழங்கு. கவின் ஆணவ படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு பிணை வழங்காமல் தண்டனை வழங்கு. தொடர்புடைய கிருஷ்ணகுமாரி சரவணன் உள்ளிட்ட குற்றவாளிகள் யாவரையும் குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்து. தமிழக அரசு கவின் வழக்கை நடத்துவதற்கு மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களை நியமனம் செய். உடனடியாக நியமனம் செய். சாதிய கொலைகள் தொடர்ந்து நடைபெறும் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை வன்கொடுமை மாவட்டங்களாக அறிவிப்பு செய். 2 மாவட்டங்களிலும் சாதிய 2 மாவட்டத்திலும் சாதிய வெறி பிடித்த காவல்துறை நடவடிக்கை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடு. தமிழக அரசு டிவிக்கு அரசு கட்டுப்படுத்து சாதிய படுகொலைகளை கட்டுப்படுத்து சாதி வெறியை தூண்டுகின்ற சாதிய அமைப்புகள் மீது சாதிய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடு. வேடிக்கை பார்க்காதே. தமிழக அரசு டிவிக்கு அரசு கடந்த கால ஆட்சிகளை போல வேடிக்கை பார்க்காதே. நடவடிக்கை எடு. கவின் கொலையில் தொடர்புடைய
சட்டத்தில் சிறைப்படுத்து தமிழக அரசு கவின் வழக்கை நடத்துவதற்கு மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களை நியமனம் செய் உடனடியாக நியமனம் செய் சாதிய கொலைகள்